صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்மார்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள், நம்முடைய தாய் தந்தையினர்கள், தாய் தந்தையுடைய குடும்பத்தினர்கள், நமக்கு ஓதி தந்தவர்கள், படித்து தந்தவர்கள், புத்திமதி சொன்னவர்கள், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நமக்கு உதவி செய்தவர்கள், துஆ கேட்டவர்கள், யாருக்கெல்லாம் நாம் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள், இன்று வரையில் யாரெல்லாம் மௌத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள், விசேஷமாக இந்த புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருப்பவர்கள், வர இருப்பவர்கள் அனைவர் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளிவாயிலிலே நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளிவாயிலிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிறேன் என்ற நிய்யத்தோடு இருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுவதோடு, எங்களுக்கு அல்லாஹ்வை தெரிபடாவிட்டாலும் அல்லாஹ் என் நேரமும் எங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இரவிலோ பகலிலோ மற்ற மக்கள் முன்னிலையிலோ தனிமையிலோ நாம் என்ன செய்தாலும் ஒன்றுமே அல்லாஹ்வுக்கு மறைவாக இல்லை. எனவே நமது எல்லா பாவ செயல்களையும் அறிந்த அல்லாஹ் நம்மை தௌபாவுடைய வாசலை திறந்து தந்து நமக்கு நேரம் தந்திருக்கிறான். அல்லாஹ் கருணை வைத்திருக்கிறான். பெற்ற தாயை விட 70 மடங்குக்கும் அதிகமான அன்பு வைத்து நாம் எப்படியாவது அல்லாஹ்விடத்திலே கரை சேருவோம் என்று அல்லாஹ் நமக்கு அவகாசம் தந்திருக்கிறான் என்ற தக்வா என்னும் மனப்பக்குவத்தோடும் இருக்கும்படியும் நான் உங்களுக்கும் எனக்கும் குடும்பத்துக்கும் வசியத்தை செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்
இந்த உலகத்திலே நம்மை எப்பொழுது பிறக்க வைத்தானோ, எப்பொழுது உயிரை தந்தானோ, அப்பொழுதே நமக்கு மௌத்து பரலாகி விட்டது. ஒருத்தர் பிறந்து விட்டால் அவர் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். எனவே மௌத்துக்கு முன்பதாக நாம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அல்லாஹுவை அறிய வேண்டும், அல்லாஹுவுக்காக வேண்டி நல்லமல்கள் செய்ய வேண்டும், சாலிஹான அமல்களில் ஈடுபட வேண்டும். அல்லாஹுவுடைய இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு நாம் உலகத்திலே வாழ வேண்டும். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹுவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை ஸ்ரீதேவிகளே, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறது ஒரே ஒரு உயிர் தான். அந்த உயிர் கையில் இருக்கும் போது, உடம்பில் இருக்கும் போது நமக்கு பெருமதி தெரியாது. கண்களுடைய பெருமதி கண் இல்லாதவர்களிடத்திலே கேளுங்கள், காதுகளுடைய பெருமதி காது கேட்காதவர்களிடத்திலே கேளுங்கள், கை கால் இல்லாதவர்கள், அதே போல அறிவே இல்லாமல் புத்தியே இல்லாமல் அப்நார்மல் என்று சொல்லும் அளவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தகப்பனிடத்துல போய் கேளுங்க. புத்தி இல்லாத பிள்ளையுடைய அந்த புத்தியுடைய பெருமதி, அறிவுடைய பெருமதி, நமக்கு அனைத்தையும் அல்லாஹ் சும்மா தந்திருக்கிறான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தந்திருக்கிறான். ஒரு குறைவும் இல்லாமல் படைத்து சாப்பாடுகளையும் தந்து, வீடு வாசல்களையும் தந்து, அறிவையும் தந்து, இஸ்லாத்தை தந்து, ஈமானை தந்து, நல்ல தாய் தகப்பனை தந்து, செல்வத்தை தந்து, கண்ணியத்தையும் தந்து, அனைத்தையும் நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். காற்று இருக்கும் போது காற்றுடைய பெருமதி தெரியாது. கொரோனா வந்த பீரியட்ல, கொரோனா வந்த காலத்துல ஆக்சிஜன் பெருமதி தெரிய வந்தது. எத்தனையோ வாலிப கோடீஸ்வரர்கள், எத்தனையோ வாலிப ஆலிம்கள், எத்தனையோ வாலிப டாக்டர்கள் உயிரிழந்தார்கள். காரணம், ஆக்சிஜன் போதாது, காற்று போதாது. ஆனால் அல்லாஹ் எம்மை பெற்ற நேரத்திலிருந்து மௌத்து வரையில் நமக்கு காற்றை தந்திருக்கிறான் சுவாசிப்பதற்காக, வீடு வாசலை தந்திருக்கிறான். அல்லாஹுவை நாம் மறக்க கூடாது. நன்றியுள்ள அடியானாக வாழ்வதுதான் நாம் பிறந்ததனுடைய நோக்கமே. கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நன்றி வைத்தார்கள். சஹாபாக்களுக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சய்யிதுல் அன்பியா, சய்யிதுல் முர்சலீன், இமாமுல் முத்தகீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்றால் நாம் அல்லாஹுவை மறக்க முடியுமா? அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களை பார்த்து, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனிதன் இருக்கிறானே அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். அல்லாஹு தஆலா அடிக்கடி குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயம், அவர்களில் அதிகமானோர் எனக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள், அவர்களில் அதிகமானோர் இந்த குர்ஆன் ஆயத்தை விளங்க மாட்டார்கள், அவர்களில் அதிகமானோர் இதை விளங்க மாட்டார்கள். ஏன் அதிகமானோர் விளங்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் சொல்கிறான், கலீலம் மா தஷ்குரூன், உங்கள கொஞ்சம் பேர் தானப்பா நன்றி செலுத்துறீங்க. அக்ஸருஹும் லா யாகிலூன், அதிகமானவங்க இத விளங்குறீங்க இல்லையே. இத விளங்காம மனம் போன போக்கில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கண்மூடித்தனமாக வாழ்கிறீர்கள். இரவு பகல் மாறி மாறி வருகிறது. குழந்தை தவள ஆரம்பித்து விட்டது, தவளும் குழந்தை நடக்க ஆரம்பித்து விட்டது. அதுக்கு பிறகு இளந்தாரி பருவம் என்று சொல்கிறோம், அதுக்கு பிறகு குமரி பருவம் என்று சொல்கிறோம், அதற்கு பிறகு சந்தோஷப்படுகிறோம், சிரித்த முகத்தோட திருமணம் பேசுகிறோம், திருமணத்தை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம், அவர்களுக்கு பிள்ளை கிடைக்கிறது. இப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாள் செல்ல செல்ல, மணித்தியாலம் செல்ல செல்ல எங்களுடைய கபர் எங்களை நெருங்குகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நேற்று இருந்த நேரத்தை விட நம்முடைய நேரத்தில் 24 மணித்தியாலம் குறைக்கப்பட்டு விட்டது. நமது மௌத்து 60 வயதிலேயா 90 வயதிலேயா அல்லது நாளைய தினமா யாருக்கும் தெரியாது.
மௌத்துக்கு டைம் லிமிட் கிடையாது, மௌத்துக்கு டெட்லைன் கிடையாது. கிடைத்த அந்த வாழ்க்கையை, கிடைத்த சந்தர்ப்பத்தை குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும், நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். நன்றி இரண்டு வகைப்படும். ஒன்று அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றி, அடுத்தது மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றியில ஒன்றுதான் திக்ரோட தொழுவது, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் வாழ்வது, ஜக்காத்து கொடுப்பது, நோன்பு பிடிப்பது, ஃபர்லான ஹஜ்ஜை செல்வம் இருந்தால் செய்வது, மேலும் மேலும் சுன்னத்தான வணக்கங்களில் ஆர்வம் செலுத்துவது, வேறு வேறு ஸலவாத்துகள், ஔராதுகள், இன்னும் பல நற்குணங்களோடு நடந்து கொள்ளுவது, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றிகள். மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்றி, இதை அல்லாஹ் மிகவும் பாரதூரமாக, மிகவும் முக்கியமாக குர்ஆன் ஆயத்துகளிலும் ஹதீதுகளிலும் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளிலும் நமக்கு திட்ட தெளிவாக மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதை பற்றி அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருந்தால், நன்றியுள்ளவர்களாக இருந்தால், உங்களுக்கு நமது நியமத்துகளை அதிகமாக்கி தருவோம், இன்னும் கூட்டி தருவோம், நிச்சயமாக கூட்டுவோம். லஅஸீதன்னகும், நிச்சயமாக நமது நியமத்துகளை கூட்டுவோம். வலஇன் கஃபர்தும், நீங்க எனக்கு நன்றி செலுத்த மறுத்து விட்டால், நன்றி செலுத்த மறுத்து விட்டால், நன்றி கெட்ட சமுதாயமாக மாறிவிட்டால், என்னை மறந்து விட்டால், எனது அடியார்களான நன்றி செலுத்தப்படக்கூடியவர்களை மறந்து விட்டால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை இருக்கிறதே, என்னுடைய தண்டனை இருக்கிறதே, மிகவும் கடினமானது, யாராலும் தாங்க முடியாது, யாராலும் முகம் கொடுக்க முடியாது. எங்கட பாஷையில சொல்லுவதாக இருந்தா, நீங்க நன்றி செலுத்தினா நியமத்துகளை கூட்டி தருவோம், நன்றி செலுத்த மறுத்தா நியமத்துகளை குறைப்போம் என்று தானே சொல்லணும். நியமத்துகள் கூடும் குறையும், நன்றி செலுத்தினா கூட்டுவோம், நன்றி செலுத்த மறுத்தால் குறைப்போம் என்று அல்லாஹ் சொல்லல. நன்றி செலுத்த மறுத்தால் என்னுடைய வேதனை கடினமானது, என்னுடைய அதாபு தாங்க முடியாதது, வேதனை தருவேன், தண்டனை தருவேன். நன்றி செலுத்துவது மிக முக்கியமான ஒரு அமல். கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய வக்தில போய் தக்பீர் கட்டினா சூரத்துல் பக்கராவை ஃபுல்லா ஓதுவார்கள், மறுபடியும் பிஸ்மி சொல்லி ஆல இம்ரானை ஃபுல்லா ஓதுவார்கள், மறுபடியும் சூரத்துன் நிசா, இப்படி பெரிய பெரிய சூறாக்களை ஓதி மணித்தியான கணக்கில் நின்ற நிலையில் தொழுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் கால் வீங்கிவிடும். இதை பார்த்த சையதத்துனா ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் தானே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், கால் வீங்கும் வரையில் மணித்தியால கணக்கில் நின்ற நிலையில் தொழ வேண்டுமா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்டதற்கு கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு சக்கராத்து வேதனைக்கு பயப்படணுமே என்று சொன்னாங்களா? கபரு வேதனைக்கு பயப்படணும் என்று சொன்னாங்களா? படைச்ச ரப்பு கேள்வி கேட்பான் என்று சொன்னாங்களா? அல்லது மஹ்ஷர் மைதானத்துல கஷ்டப்படணும் என்று சொன்னார்களா? சுவர்க்கம் நரகத்தை பத்தி சொன்னார்களா? அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், அவர்கள் ஷஃபியுல் முத்னிபீன், பாவிகளுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள். பாவிகளை, வேணுமென்று பாவம் செய்தவர்களை கையால புடிச்சு கொண்டு போய், யா அல்லாஹ், இவர் பாவம் செய்தார், தெரியாத்தனமாகவும் செய்தார், வேண்டுமென்றும் செய்தார், எனக்காக இவரை மன்னித்து விடு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம் எல்லாம் கரைந்து விடும், உருகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பினான். அவர்களுடைய முன்னிலையில் அல்லாஹ்வுக்கு ஒரு கோபம் கிடையாது. அவர்களை பார்த்து விட்டால் அல்லாஹ்வுக்கு ஒரு கோபம் இல்லை, ஜீரோ. எனவேதான் ஷஃபியுல் முத்னிபீன், பாவிகளுக்கு ஷஃபாஅத் செய்யும் அந்த டைட்டிலை அல்லாஹ் கொடுத்தார். பாவிகளுக்கே ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள் சக்கராத்துக்கு பயப்படுவார்களா?
கபருக்கு பயப்படுவார்களா, மஹ்ஷருக்கு பயப்படுவார்களா? நபிமார்களுக்கே எதுவும் செய்ய முடியாத அந்த கட்டத்தில் ஷஃபாஅத் ஆரம்பிக்கப்படுவது கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்துல சொன்ன வார்த்தை, அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா? கால் வீங்கும் வரையில் தொழுவதற்கு காரணம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சஹாபாக்களோடு அன்பு வைத்ததற்கு காரணம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சஹாபாக்களுக்கு விட்டு கொடுத்ததற்கு காரணம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லோரையும் மன்னித்ததற்கு காரணம் சஹாபாக்களை மட்டுமல்ல, முஸ்லிம்களை மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்கள், இஸ்லாத்தை தழுவாதவர்களை எல்லாம் மன்னித்தார்கள். உஹது யுத்தத்திலே சங்கையான பல் ஷஹீதாக்கப்படுகிறது. சங்கையான பல் ஷஹீதாக்கப்படுகிறது. சங்கையான கன்னத்திலிருந்து ரத்தம் வழிந்தோடுகிறது. உடம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தன்னோட நெருங்கி தனக்கு உயிரை கொடுக்க, மனைவியை விதவையாக ஆக்க, பிள்ளைகளை அனாதைகளாக ஆக்க, சொத்து செல்வங்களை இழக்க தயாரான சஹாபாக்கள், தோழர்கள் கண் முன்னால் 70 பேர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். தாங்க முடியுமா? நமது நண்பர்களுக்கு நமக்கு உயிரை தர வேண்டியதில்லை, நமக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு நண்பனை நமது முன்னிலையில் யாராவது வேதனை செய்தால், அடித்தால், கொலை செய்தால், இரத்த காயம் ஏற்படுத்தினால் நம்மளால தாங்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னிலையில் தனது சாச்சா சையதுனா ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை வெளியில் எடுத்து சப்பி துப்பி, காதுகளை வெட்டி, மூக்கை வெட்டி, உடம்பிலே நூற்றுக்கணக்கான காயம், சின்ன பின்னப்படுத்தி, முகத்தை பார்க்க முடியாது. ஜனாசா என்றொன்று கிடையாது. பார்த்தால் இது சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை பாதுகாத்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் முன்னிலையில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அனைத்து வேதனைகளையும் தாங்கி, சோதனைகளையும் தாங்கி, கவலைகளையும் தாங்கி, தானும் ரத்தம் சிந்தி பட்களை ஷஹீதாக்கி விட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை மன்னிப்பாயாக. இஸ்லாத்தை தழுவாதவர்களை பார்த்து, மாற்று மதத்தவர்களை பார்த்து சொன்ன செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் என்னுடைய இந்த கூட்டம், இந்த கூட்டத்தை நீ மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவங்களுக்கு நான் யார் என்று தெரியாது யா அல்லாஹ், என்ற பெருமதி தெரியாது, என்ற அந்தஸ்து தெரியாது, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பது அவங்களுக்கு விளங்காது. எனவே தான் இப்படி செஞ்சாங்க. யா அல்லாஹ் என்ற கூட்டத்தை மன்னிப்பாயாக என்று. என்ற கூட்டம் என்று சொன்னது சஹாபாக்களை அல்ல, வலிமார்களை அல்ல, நபிமார்களை அல்ல, இஸ்லாத்தை தழுவாத மனிதர்களை. அப்ப சஹாபாக்களோட வைத்திருந்த அன்பு எங்கே இருக்கிறது? சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவியதனால் அவர்களுடைய எஜமான் அவர்களுக்கு செய்த அநியாயம், கொடுத்த கொடுமை நீங்கள் எல்லோரும் படித்தது. ஜும்மாவில் எல்லாத்தையும் விளங்கப்படுத்த முடியாது. 10-15 பேர்கள் கஷையால அவர்களை அடித்து 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 இஸ்லாத்திலிருந்து நீங்க வேண்டும், அல்லாஹ் இல்லை என்று சொல்ல வேண்டும், முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து விலக வேண்டும் என்பதனால் மாத கணக்கில் கட்டி வைத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் கஷையால் அடித்து அடித்து, கஷை அடி அடித்தவர்கள் அப்படியே மாய்ச்சலினால் தாங்க முடியாமல் விழுந்து விட்டார்கள். இவருடைய வாயால் ஒரே ஒரு வார்த்தை தான் வருகிறது, அஹத் அஹத் அஹத், ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ்வை பார்த்தாங்களா? அல்லாஹ் வந்து சொன்னானா? அல்லது இவங்க மேராஜுக்கு போனாங்களா? இல்ல. அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த நம்பிக்கை
கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததிலே வந்து விட்டது. அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு என்ன காரணம்? அடிமையாக இருந்தார்கள். வாப்பாவும் அடிமைதான், உம்மாவும் அடிமைதான், அவர்களும் அடிமை. அடிமைகளுக்கு மக்காவில் மதிப்பு கிடையாது. அடிமைகளை போன்ற சீரழிந்தவர்கள் மக்காவில் கிடையாது. ஆக கீழ்த்தட்டிலே உலகத்தில் வைத்து சோதிக்கப்பட்டவர்கள், வேலை செய்யப்பட்டவர்கள் அடிமைகள் தான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இனிமேல் நமக்கு விமோசனம் கிடையாது, நமக்கு ஈடேற்றம் கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று தலைவர்மார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ முஹம்மது என்ற ஒருத்தர் வந்திருக்கிறாராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாராம். ஏன்? ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள். பெண்களை ஐயாமுல் ஜாஹிலியா மக்கத்து குறைஷிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர முன்பதாக பெண்களுக்கு மதிப்பே கிடையாது. அடிமைகளை விட கீழ்த்தரத்தில் வைத்து மதிக்கப்பட்டவர்கள் பெண்கள். பெண்கள் பிள்ளை பெற்றெடுக்கும் இயந்திரம் மட்டுமே. பிள்ளை பெறப்படுவதற்கும் சுகண்டி பெறுவதற்கும் மட்டும்தான் பெண்களை பாவித்தார்கள் குறைஷிகள் அந்த காலத்திலே. தாயுடைய கால் பாதத்தின் கீழே சுவர்க்கம் இருக்கிறது என்று வயதாளிகளுக்கு கண்ணியத்தை எடுத்துக் கொடுத்தார்கள். மனைவியுடைய சர்டிபிகேட் இல்லாமல் கணவனுக்கு சுவர்க்கம் போக முடியாது என்று அடுத்த அத்தாரிட்டியை கொடுத்தார்கள் வாலிப பெண்களுக்கு. அதே போல கணவனுடைய காலடியில் விழுந்தாவது கணவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இஸ்லாத்தில் இரண்டாவது சுஜூது கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது. இரண்டாவது சுஜூது வந்து விட்டால் நான் மனைவிமார்களுக்கிட்ட சொல்லுவேன், கணவனுக்கு சுஜூது செய்து நன்றி செலுத்தும்படி. ஆனால் அப்படி ஒன்று கிடையாது, சுஜூத் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எனவே பெண்களுக்கு கண்ணியத்தை எடுத்துக் கொடுத்தார்கள். உலகத்திலே மிக கெட்ட சாப்பாடு, மிக கெட்ட வலிமா, ஏழைகள் அழைக்கப்படாமல் பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய வலிமாதான் உலகத்தில் மிக கெட்ட வலிமா, மிக கெட்ட சாப்பாடு, பரக்கத்தில்லாத சாப்பாடு. உலகத்தில் மிக கெட்ட மனிதன் யார் தெரியுமா? அவர் இல்லாத நேரத்தில் குடும்பம் சந்தோஷமா இருப்பாங்க. கலகலகலண்டி ஜோக் பண்ணி கொண்டு தமாஷா பேசிக்கொண்டு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. எப்ப வாப்பா வீட்டுக்கு வாராரோ, எப்ப தலைவர் வீட்டுக்கு வாராரோ, பிள்ளைகள், மனைவி, மருமக்கள், குடும்பத்தார்கள், உம்மா வாப்பா உட்பட அண்ணா வாராரு வந்தா முடிஞ்சு நாம என்று பயந்து சப்தம் இல்லாமல் சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் பயப்படுவதை போல, சின்ன பிள்ளைகள் பாடசாலையில் ஆசிரியர்களுக்கு பயப்படுவதை போல தகப்பனுக்கும் குடும்ப தலைவனுக்கும் பயப்படக்கூடிய ஒரு வீடு இருக்கும் என்றிருந்தால், வீட்டை அடக்கி ஆளக்கூடிய கணவன்மார்கள் இருப்பார்கள் என்றிருந்தால், வீட்டை அடக்கி ஆளக்கூடிய தந்தைமார்கள் இருப்பார்கள் என்றிருந்தால், அவர்கள் தான் உலகத்திலே மிக கெட்டவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அருமை மனைவி அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியில அவர்களுக்கு எல்லோரும் பயம், சஹாபாக்களும் பயம், ஷைத்தான் கூட அவர்களுக்கு பயம். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டால் சின்ன பிள்ளைகளை போன்றுதான் இருப்பார்கள். அவர்களுடைய அந்த வெளியில் காட்டக்கூடிய அந்த தனம் ஒன்றும் இங்கே காட்ட மாட்டார்கள். எங்களோடு அன்பாக இரக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். எனவே குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம். குடும்பத்தில வாப்பாட குடும்பத்தில் உள்ளவர்கள், உம்மாட குடும்பத்தில் உள்ளவர்கள், பொஞ்சாதியிட குடும்பத்தில் உள்ளவர்கள், மாப்பிள்ளையிட குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் ஒன்று போல் கவனிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். கல்விலே ஈரம் இருக்க வேண்டும். மௌத்துக்கு முன்புதான் இதை செய்யலாம், மௌத்துக்கு பிறகு செய்ய முடியாது. ஒரே ஒரு உயிர் தான் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பதற்காக தாசுவா, ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தில் 2 நோன்பை தந்திருக்கிறான். 2 நோன்பை யாராவது பிடித்தால், சும்மா சொபகிலிருந்து மகரிபு வரையில 2 நாள் பசியில் இருந்தால் 2 வருஷத்து பாவங்களை மன்னிக்கிறான். அரபாவுடைய நோன்பை பிடித்தால் ஒரே ஒரு நோன்புக்கு 1 வருஷத்து பாவத்தை மன்னிக்கிறான். 1 வருடத்தில் 3 வருஷத்து பாவம் மன்னிக்கப்படுகிறது. வுது செய்யும் பொழுது முகத்தை கழுகினால் முகத்தால செய்த பாவம் கழுகப்படுகிறது.
கையை கழுவினால் கையால செய்த பாவம். ஒவ்வொரு நாளும் பல தடவை வுது செய்கிறோம், சதக்காக்கள் கொடுக்கிறோம், திக்ருகள் செய்கிறோம், இஸ்திக்பார் செய்கிறோம், ஔராதுகள் ஓதுகிறோம். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கு இஸ்திக்பாரை தந்திருக்கிறான், தௌபாவை தந்திருக்கிறான், வுதுவை தந்திருக்கிறான், துஆவை தந்திருக்கிறான். ஆனால் குடும்பத்துக்கு குடும்பம், ஊருக்கு ஊரு, மச்சானும் மைனியும், அல்லது நானாவும் தங்கச்சும், அல்லது தாத்தாவும் தம்பியும், அல்லது மாப்பிள்ளையும் பொஞ்சாதியும், அல்லது பார்ட்னர்மார் இருவராவது ஒருவருக்கொருவர் கல்வை நோவினை செய்தால், ஒருவருக்கொருவர் கல்வில மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவர் மன்னிக்கும் வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நிச்சயமாக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மன்னிப்பு கொடுத்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். நமது குடும்பங்களுக்கு இடையில், நான் இந்த ஊரை பற்றி சொல்லவும் இல்லை, இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது என்றாலும் இலங்கையில் வாழும் முஸ்லிம்களை பற்றி தெரியும் அல்லவா? எனவே இலங்கையில் வாழும் முஸ்லிம்களுடைய நிலை என்ன தெரியுமா? இன்று மனிதர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் கணவன் மனைவியாக நடக்கிறார்கள், மனிதர்களுக்கு காட்டத்தான் அண்ணன் தம்பி, அதே போல சாட்சி பெரியம்மா மக்களாக நடக்கிறார்கள். முனாவுக்கு தனம் தலை விரித்து ஆடுகிறது. இங்கே ஒன்றை பேசுவது, அங்கே ஒன்றை பேசுவது, இவர்களுக்கிடையில் புறம் பேசுவதும் பொறாமை கொள்ளுவதும் மிகவும் அதிகமாகிவிட்டது. மௌத்துக்கு முன்பு நாம் ஒற்றுமையாக வேண்டும், மௌத்துக்கு முன்பு மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும் ஒருவருக்கொருவர். அப்படி இல்லையா, மௌத்தான பிறகு நாம கபரடியில போய் காசு பங்கிடுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சவாபு கிடைக்கும், ஆனால் மௌத்தாகின பிறகு என்ன செய்ய? அதே போல 3வது ஹத்முல் குர்ஆன், 7வது ஹத்முல் குர்ஆன், 15, 20, 30, 40வது ஹத்முல் குர்ஆன், வருஷத்துக்குரிய ஹத்முல் குர்ஆன், இதை கொடுக்கத்தான் வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதுல சதகத்துன் ஜாரியாக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இதை மட்டும் கொடுக்க முன்னால அவர்கள் உயிரோடு இருக்கும் போது வருஷ கணக்கில் பேசாமல், வருஷ கணக்கில் பகைமையை வளர்த்து கொண்டு காலத்தை வீணாக்குகிறோம். எங்களுடைய சாட்சிமார்கள், பெரியம்மாமார்கள், மாமிமார்கள், தாய் மாமன்கள் நாம் சிறு வயதில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் நமக்காக வேண்டி. அதே போலதான் உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், லெவ்வைமார்கள், முஅஸ்ஸின்கள் நமக்காக கஷ்டப்படுகிறார்கள். நம்முடைய குடும்பத்து ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்கள், பிள்ளைகளை சுன்னத்தெடுக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு அலிஃப் பா தா ஓதி கொடுக்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி கொடுக்கிறார்கள். நமது பிள்ளைகளுடைய நிக்காஹை செய்து வைத்து ஹராமான இருவரை ஹலாலாக்கி வாழ்க்கையை ஆரம்பித்து வைப்பவர்கள் உலமாக்கள், மദ്രസാவில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், குத்துபா ஓதக்கூடிய ஹத்தீப்மார்கள். இவர்களுக்குரிய கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், இவர்களுக்குரிய சம்பளம் கூட்டப்பட வேண்டும். இன்று எல்லா பள்ளி வாயில்களிலும் ஏசி போடப்படுகிறது, எல்லா பள்ளி வாயில்களிலும் புதிய புதிய காப்பட் போடப்படுகிறது, எல்லா பள்ளி வாயில்களிலும் இன்னும் பலவிதமான அருட்கொடைகளை அதிகமாக்கி அந்தந்த ட்ரஸ்டிமார்கள், ஊர் மக்கள், தனவந்தர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பள்ளிகளை அலங்கரிக்கிறார்கள். நல்ல விஷயம், செய்யத்தான் வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும். நமது பள்ளிவாசல் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் அந்த பள்ளிவாசல்ல வேலை செய்யக்கூடிய ஹத்தீப், அந்த மദ്രസാவில் ஓதி கொடுக்கக்கூடிய முதர்ரிஸ், அந்த பள்ளிவாசல்ல பாங்கி சொல்லக்கூடிய முஅஸ்ஸின், இவர்கள் எல்லா பார்மசிகளுக்கும் கடன் பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 3-4 பிள்ளைகள். தனவந்தர்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி டாய் சாமான் வாங்கி ஆசை ஏற்படுகிறதோ, சின்ன சின்ன பைசிக்கல் வாங்க ஆசை ஏற்படுகிறதோ, சின்ன சின்ன விளையாட்டு சாமான் வாங்க ஆசை ஏற்படுகிறதோ, அதே ஆசை முஅஸ்ஸினுடைய பிள்ளைகளுக்கு இல்லையா? அதே ஆசை ஹத்தீபுடைய பிள்ளைகளுக்கு இல்லையா? பள்ளி வாசலே 5 வக்து தொழுகைகளை தொழுவித்து தரக்கூடியவர்கள், 27 மடங்கு நன்மைகளை தரக்கூடியவர்கள், குடும்பத்தை எல்லாம் பார்த்து பார்த்து அனைவருக்கும் ஓதி தரக்கூடியவர்கள், பாங்கு சொல்லி தொழுகை கலைக்க கூடியவர்கள். இவர்களுக்கென்றொரு பென்ஷன் இருக்கிறதா? 25-30 வயதுல முஅஸ்ஸினாக வருகிறார், கம்பீர தோட்டத்தில் இருக்கிறார், அழகாக பாங்கு சொல்கிறார், பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள், மாசம் முடிய சம்பளம் கிடைக்கிறது. அவருக்கு இப்ப 65 வயதாகுது.
ஒரே பள்ளிவாசலில் அல்லது 4-5 பள்ளிவாசலில் 40 வருஷம் பாங்கு சொல்வதற்கே போய்விட்டது. 4-8 பல்லு விழுந்து விட்டன. அவருக்கு இப்ப ஒரு ஹார்ட் அட்டாக்கும் வந்து விட்டது. அதே போல கொலஸ்ட்ரால் கூடிவிட்டது, பிரஷரும் கூடிவிட்டது, சுகரும் கூடிவிட்டது. வீட்டிலே 2 குமரு பிள்ளைகள், ஒன்றுக்கு 28 வயது, ஒன்றுக்கு 26 வயது. திருமணம் பேசுவதற்கோ திருமணம் பேசினால் முடித்து வைப்பதற்கோ எதுவும் கிடையாது. நம்மை தொழுகைக்கு அழைத்தே வயது போய்விட்டது. நம்முடைய குடும்பத்து ஜனாசாக்களை தொலை வைப்பதற்காக குளிப்பாட்டியே நேரம் போய்விட்டது. கபரடியில ஓதியே நேரம் போய் இப்ப அந்த முஅத்தினுக்கு அவர் விலகும் போது, புதிய முஅத்தினை சேர்க்கும் போது குறைந்தது ஒரு 25 லட்சமாவது நாம் கொடுத்து அனுப்புகிறோமா? அல்லது மாசம் உங்களுக்கு 30,000 அக்கௌண்ட்டுக்கு வரும் என்று சொல்கிறோமா? முழு இலங்கையை பற்றி சொல்கிறேன். எனக்கு இந்த ஏரியாவை பத்தி தெரியாது. இங்கே கல்முனையில் அதிகமாக உலமாக்களை கவனிப்பதாக கேள்விப்பட்டேன், அதிகமாக முஅத்தின்களை கவனிப்பதாக கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம். இந்த பயான், இந்த ஹுத்பா முழு உலகத்திற்கும் போவதனால் சொல்கிறேன், அனைவரும் விழிப்புற வேண்டும். முஅத்தின் கடனில் இருக்கிறார். ஊர்ல யாருக்கிட்டையாவது கடன் பட்டா கெட்ட பேர் வந்துடுமோ என்று பயப்படுகிறார். பார்மசியில உலமாக்களுக்கு கடன் கொடுப்பார்களா? பார்மசியில முஅத்தின்கள், ஹதீப்மார்கள், முதர்ரிஸ்கள் மதரசால் ஓதி கொடுக்க கூடியவங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா? சில்லறை கடையில கடன் கொடுப்பாங்களா? மாட்டரைச்சி ஆட்டரைச்சி சும்மா கொடுப்பாங்களா? எப்படி காலம் போகுது யோசிச்சோமா? கண்ணியமான சீதேவிகளே, பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட வேண்டும். குறைந்தது 100 தனவந்தர்கள் ஒன்று சேருங்கள். ஒவ்வொருத்தரும் முடியுமான அளவு பணத்தை போடுங்க. அது ஜக்காத் அல்ல, உங்களோட ப்ராஃபிட். 10 ரூபாய் இருந்தால் 2 ரூபாவை சைடு காக்குங்க. வாப்பாட பேர்ல 1 ரூபாய் சதகத்துன் ஜாரியா, உம்மாட பேர்ல 1 ரூபாய் சதகத்துன் ஜாரியா. கோடி கணக்கில கொட்டுங்க. உலமாக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க. சதகத்துன் ஜாரியா. உம்மா வாப்பா கபர்ல நிம்மதியா இருப்பாங்க. எனவே நாம் வைராக்கியம் வைத்தவர்களாக இருக்காமல், வல் நெஞ்சம் பிடித்தவர்களாக இருக்காமல், இளகிய கல்போட மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய பாக்கியத்தோட எல்லோரையும் ஒன்று போல் கவனிக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளாக ஆக வேண்டும். மௌத்துக்கு முன்புதான் அனைவரோடும் நல்ல முறையில் வாழ வேண்டும். ஏனென்றா திறந்த கண்ணுக்கு இல்லாதது மூடின கண்ணுக்கு எதுக்கென்று கேட்பாங்க. திறந்த கண்ணுக்கே இல்லாதது மூடின கண்ணுக்கு எதுக்கு? எனவே கண் திறந்திருக்கும் போது வாப்பாட குடும்பம், உம்மாட குடும்பம், பொஞ்சாதியிட குடும்பம், மாப்பிள்ளையோட குடும்பம், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்க, மன்னிப்பு கேளுங்க. சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு இரத்த பந்தங்கள் பிரிந்து வாழ்வது மிகப்பெரிய தரித்திரியம். பிள்ளைகள் அதை தொடரக்கூடாது. எனவே நாம் கண்ணியமான முறையில் வாழ வேண்டும். யார் முதலில் மன்னிப்பு கேட்கிறாரோ, யார் முதலில் மன்னிப்பு கொடுக்கிறாரோ அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே மிகவும் பாக்கியசாலிகள். எனவே கண்ணியமான சீதேவிகளே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்ல வந்தேன். அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். கடைசியில அவர்களை கொண்டு போய் மலை அடிவாரத்துல கொண்டு போய் மலையிலிருந்து தள்ளி விடுவதற்காக எஜமான் முடிவெடுத்தான். ஏன்? உயிர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது, எதுவும் கிடையாது. சீவன் இல்ல, பேச முடியாது, உடம்பெல்லாம் ரத்தம், அடிமை, வாப்பாம் அடிமை, உம்மாம் அடிமை. இவனால் என்ன பிரயோஜனம் என்று தூக்கிட்டு போகும் பொழுது அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாராங்க. பிலாலை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. பிலாலையா? இவரை பத்தி பேசுறதுக்காக நீங்க தகுதி இருக்கிறா? இவர் அப்படியே 5 பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த அடிமை பிலாலை நம் மலைக்கு மேல கொண்டு போய் தள்ளிவிட போறோம். அவன்கிட்ட உயிர் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. நாம் சொல்வதை கேட்கிறான் இல்ல என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அவரை வாங்கிக் கொள்றேன், நான் வாங்கிக் கொள்றேன். எவ்வளவு என்று கேட்ட உடனே 5 திர்ஹம் தாங்களே என்று கேட்டான் எஜமான். 5 திர்ஹம். 5 திர்ஹம் என்றா ஒரு திர்ஹம் 85 ரூபா. 85 அஞ்சால பெருக்கி பாருங்க. 5 திர்ஹம் கிட்டத்தட்ட 300-400 ரூபாயும் இல்ல ஸ்ரீலங்காட. 5 திர்ஹமா? பாக்கெட்ல கைய போட்டாங்க, 5 திர்ஹத்தை கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூட்டிட்டு போகும்போது பிலால் ரலியல்லாஹு தஆலா எஜமான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் கொண்டிருக்கும் போது, அபூபக்கரே மடேன் ஆவிட்டீங்க, மடேன் ஆகிவிட்டீர்கள்,
இந்த பிலாலுக்காக 5 திர்ஹத்தை கொடுத்து எடுத்துக்கொண்டு போற அளவுக்கு என்னப்பா இருக்குது இந்த பிலாலு கிட்ட? பிலாலுக்கு 5 திர்ஹமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மடையனானது நான் அல்ல, பிலாலுடைய எஜமானே. இந்த பிலாலுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிலாலோடு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு வச்சிருக்கிற மஹப்பத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இவருக்கு விலை மதிப்பே இல்ல. நீ 5000 திர்ஹம் கேட்டிருந்தாலும் தந்திருப்பேன், நீதான் மடையனாகி விட்டாய் என்று அவர்களை கூட்டிக் கொண்டு போய் கண்ணியத்தை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யுத்தத்துக்கு போனாலும் இவர்களை அழைக்காமல் செல்ல மாட்டார்கள். எந்த மஷூரா செய்தாலும் இவர்களை அழைக்காமல் கேட்க மாட்டார்கள். மக்கா வெற்றி, காபிர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி, குறைஷிகள் எல்லாம் நடுங்கி ஒதுங்கி, அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா ஒளிந்து விட்டார்கள். எத்தனையோ பேர்கள் ஒளிந்து, இன்றைக்கு எங்கட கதை முடிஞ்சு மக்கா வெற்றி ஏற்பட்டு விட்டது, இனிமேல் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாரும் முஹம்மதும் அவருடைய கூட்டமும் கொன்று விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, தலைய கீழே போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஒரு தலைவர் எஜமான் ராஜா வார மாதிரி வரல, தலைய கீழே போட்டுக்கிட்டு வந்தாங்க. வந்து சப்தமாக எல்லார்கிட்ட சொன்னாங்க, இன்றைய நாள் எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கொடுத்து விட்டேன், அனைவரையும் மன்னித்து விட்டேன். இப்பொழுது மக்கால காபத்துல்லாவுக்கு மேல ஏறி பாங்கு சொல்லணும். அஹ்லுல் பைத்துகள் இருக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரீன்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கையால பிடிச்சாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமை காபிர்கள் அவர்களை கணக்கெடுக்கவும் இல்லை. கையால பிடிச்சி, பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு, நான் காபாவுக்கு மேல ஏற போறேன், வாங்க என்னோட சேர்ந்து ஏறலாம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் அடிமை, இந்த ஊரில் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலோட காபாவுக்கு மேல நான் ஏறி நிற்பதா என்று நடுங்கினார்கள். நான் தான் அழைக்கிறேன், வாங்க பிலாலே என்று அனைத்து சஹாபாக்களுக்கு மத்தியில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவுக்கு மேலே பாங்கு சொல்கிறார்கள். இதுதான் நன்றி. எங்கட சாட்சி மாறி நான் குழந்தையில எனக்கு எவ்வளவு அழுது துவா கேட்டிருப்பாங்க. என் வாப்பா கிட்ட மாப்பா கேட்டுவாங்க, சல்லி இல்ல, காசு கிடையாது, டியூஷன் கிளாஸுக்கு வைக்க காசு கிடையாது. என் வாப்பட தாத்தா, உம்மட தங்கச்சி, வாப்பட நானா, பொஞ்சாதிமாருக்கும் தெரியாம எத்தனை தடவை உதவி செஞ்சிருப்பாங்க. அந்த காலத்துல டயப்பர்ஸ் கிடையாது, அந்த காலத்துல சுடு தண்ணி மட்டும்தான், கூதல் காலத்திலேயும் கஷ்டமான காலம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வைப்பாங்க. வாந்தி பேதி வந்தாலும், வயிற்று வலி ஏற்பட்டாலும், என்ன நடந்தாலும், காய்ச்சல் வந்தாலும் உம்மா மட்டுமில்ல உம்மோட தங்கச்சியும் வருவாங்க, வாப்பா மட்டுமில்ல வாப்பட தம்பியும் வருவாங்க. நாம காலால உயர்ந்துட்டோம், படிச்சிட்டோம், செல்வத்தை பார்த்துட்டோம், வீடு பெருசா இருக்குது, மாமி என்ன, சாட்சி என்ன, தாய் மாமன் என்ன, அல்லாஹ் பாதுகாக்கோணும். குடல்வாய் ஜனத்தை பேணி நடப்பவர்கள் உடனடியாக மௌத்தாக மாட்டார்கள், குடும்பத்தோட சேர்ந்து நடப்பவருடைய ஹயாத்து நீளம். எனவே கண்ணியமான சீதேவிகளே, இந்த ஜும்மா முடிவடைந்த உடனே சாப்பிடுவதற்கு முன்பு பாப்பாட, உம்மாட, பொஞ்சாலிட, மாப்பிள்ளையிட குடும்பத்தவர்களுக்கு இடையில் பிணக்குகள் இருந்தால் அல்லாவுக்காக போய் பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. அவங்க மன்னிக்கலையா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தப்பி விடுவீர்கள். ஏசி துரத்தினார்களா, மிகப்பெரிய தரஜாவை அல்லாஹ் தருவான். அது சீரழிவு கிடையாது. அல்லாஹ்வுக்காகத்தான் நாம் அந்நிய நாட்டிலே இஹ்ராம் கட்டுகிறோம். அல்லாஹ்வுக்காக ஏதோ வல்ல புடவை துண்டு 2 போட்டுக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போறோம். யாரு பார்த்தால் என்ன, நான் இஹ்ராம் எடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக உடுத்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அணிந்தேன் என்று நாம உடுத்துட்டு போறோமா இல்லையா ஏர்போர்ட்ல எல்லாம்? அதே போல அல்லாஹ்வுக்காக மனசை கட்டுப்படுத்தி விட்டு கொடுத்து மன்னித்து மன்னிப்பு கொடுத்து ஒற்றுமையாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், விசேஷமாக இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்த அனைவரும் எல்லா கவலைகளை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. எல்லோருடைய எல்லா சிந்தனைகளையும் நல்ல சிந்தனைகளாக ஆக்குவாயாக.
ரப்பே ரஹ்மானே, இந்த ஜும்மாவுக்கு வந்தவர்கள் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வந்தார்களோ எல்லா கவலைகளையும் நடுக்கடலுக்கு தூக்கி வீசி விடுவாயாக. மன நிம்மதியோட, சந்தோஷமாக, ஒற்றுமையோட, ஹயாத்து நீளமாக, நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், துக்கங்கள், சஞ்சலங்கள், துயரங்கள், கவலைகள் இல்லாமல் வாழ்ந்து, ஸ்ரீதேவி தனத்தோட வாழ்ந்து, செல்வ செழிப்போட வாழ்ந்து, ஏழை எளிய மக்கள், விதவைகள், மதரசாக்கள், பள்ளி வாயில்கள், அதே போல பள்ளி வாயில்கள், மதரசாக்கள் இருக்கக்கூடிய உலமாக்கள், முதர்ரிசுகள், முஅத்தின்கள் அனைவருக்கும் அள்ளி வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அவர்கள் விலகி செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு பென்ஷனை ஏற்படுத்தி 25 லட்சமோ 50 லட்சமோ கையில கொடுத்து அந்த துஆ பரக்கத்தோட நம்முடைய தாய் தகப்புடைய கபரை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாம் என்னென்ன விடயத்தை பேசினோமோ, என்னென்ன விடயத்தை கேட்டோமோ, அந்த அனைத்தையும் தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நமது எல்லா துஆக்களையும் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டும், பொருட்டை கொண்டும், சிறப்பை கொண்டும் நீயே கபூலாக்கி தருவாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா واختارنا واجتبانا ومن خلقه اصطفانا تفضلا منه وامتنانا وانزل القرآن هدى للناس وبيانا وحكمة بالغة وفرقانا. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. نحمده تعالى وهو الذي بنعمته تتم الصالحات، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد العلماء وأشرف الكرماء والقائل صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وآمركم بامتثال أوامره وأنهاكم باجتناب ما نهاكم الله ورسوله، واعلموا أن الله غفور رحيم. جعلني الله وإياكم من الخيار البررة. فالله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن الكريم، ونفعنا وإياكم بالذكر الحكيم. أقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فيا أيها المسلمون، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون، وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا. وقال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقال نبينا وسيدنا محمد صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي سيدنا أبو بكر الصديق رضي الله عنه، وأشدهم في أمر الله سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأصدقهم حياء سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأقضاهم سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وسيدتنا فاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنها،
والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما. اللهم اغفر للعباس وولده رضي الله عنهما مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله بأصحابي لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.